செந்தில் வந்து நினச்ச மாதிரியே அவுட்டர்ஸ் போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிடுறாங்க. வேறு வழி இல்லாமல் மீனாக ஒத்துக்கிறாங்க. இவரோட போக்கிலே போய் நம்ம அப்படியே வழி கொண்டு வந்தால் தான் முடியும் அப்படி சொல்லிட்டு வேறு வழியில் பிளான் பண்ணுறாங்க. இந்த பக்கம் அதே மாதிரி மறுநாள் அவுட்டர்ஸ்க்கு தேவையான எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அப்போ கரெக்டாக செந்தில் வந்து எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லோரையும் இன்வைட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி புது வீட்டுக்கு போகிற எல்லோரும் வந்துடுங்க, பால் காய்க்க போகிறோம் அப்படி சொல்கிறாங்க. நம்ம கோமதினால வர முடியாது அப்படி சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் வேறு வழி இல்லாமல் மீனாக்காக போகலான்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க. இந்த பக்கம் பாண்டியனும் நான் வரல, நீங்கள் போங்க அப்படி சொல்லிட்டு நம்ம கோமதி குடும்பத்தில் எல்லாருமே அனுப்பி வச்சுட்டாங்க. இந்த பக்கம் மீனாவும் கண் கலங்கிக்கிட்டே இருக்காங்க. அப்போது கரெக்டாக அந்த இடத்துல எல்லாருமே உட்காந்துருக்காங்க. அப்புறம் மீனா கிட்ட வந்து நம்ம கோமதி வந்து இந்த மாதிரி பால் காய்க்க நேரம் ஆகிட்டு, மீனா பால் காய அப்படி சொல்கிறாங்க. அப்போது நம்ம மீனா வந்து அத்தை நீங்களும் உங்கள் கையில் பால் காய்ச்சி தந்திருக்கேன் அப்படி சொல்கிறாங்க. இது கேட்டோன்னா கோமதியும் ரொம்ப சந்தோஷமாக வர வழி தரமாக மீனாக்காக மட்டுமே நான் பண்ணுறேன் அப்படி சொல்லிட்டு கோமதி வந்து பால் காய்ச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த கரெக்டாக அந்த இடத்துக்கு பாண்டின்னு வந்துடுறாங்க. ஏன்னா மீனா மேலே அந்தளவுக்கு பாசம் வச்சுருக்காங்க. பையன் நல்லா இருக்கட்டும் அப்படி சொல்லிட்டு நல்ல எண்ணத்தில் பாண்டியன் அங்கே வந்துடுறாங்க. இதை பார்த்து எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருக்காங்க. சாமியெல்லாம் கும்பிட்டு நம்ம பால் காய்ச்சி நல்லபடியாக முடிச்சுறாங்க. அப்போ நம்ம மீனாவும் நம்ம செந்தில் வந்து பாண்டியன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. இந்த பக்கம் பாண்டியனும் நம்ம கோமதி ரொம்ப சந்தோஷமாக ஆசீர்வாதம் பண்ணி நல்லா இருங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம பாண்டியனும் கோமதியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எப்படியாட்டும் நல்லபடியாக இருந்தாலே போதும் அப்படி சொல்லிட்டு பாண்டியன் மனசில் நினச்சிருக்கான். ஆனால் செந்தில் வந்து உங்கள்கிட்ட வந்து தப்பிச்சு நல்லபடி வாழ்ந்து காட்டுறோம் பாருங்க அப்படி சொல்லிட்டு மனசில் பழையபடி கேவலமான புத்தி வச்சுட்டு இருக்காங்க. எப்படி நம்ம பாண்டியன் சொன்ன மாதிரி செந்தில் வந்து பல சிக்கலில் மாட்ட தான் போகிறாங்க. எப்படி எல்லாம் சமாளித்து எப்படி பாண்டியனோட தான் போக போகிறாங்க. செந்தில் வந்து எப்படி சந்தோஷமாக வாழ போகிறாங்களோ பார்க்க தானே போகிறோம்ல. பொறுத்து வந்து வரக்கூடிய வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.